வியாக்கியானம் வேணுங்கிறதுக்காக கீதார்த்த சங்கிரக ரக்ஷான்னு ஒரு வியாக்கியான கிரந்தம் பண்ணினார். அப்ப ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகத்துக்கு ஒரு வியாக்கியானம், ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானம். ஆக 2 வியாக்கியானங்கள் சுவாமி வேதாந்த தேசிகன் அனுகிரகித்துள்ளார். இதெல்லாத்தும் கொண்டுதான் கீதனுடைய அர்த்தங்களை ஒருவாறு நாமும் புரிந்து கொள்ளுகிறோம். அதுல இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது 3வது அத்தியாயத்தின் கருத்து. முதல் அத்தியாயம் முழுவையும் அர்ஜுன விஷாத யோகம், அர்ஜுனன் பட்ட வருத்தம். 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம், ஆத்மாவனுடைய நித்தியத்துவம், மேல கர்மயோகம், அதுக்கப்புறம் ஞான யோகம். இது 2வது அத்தியாயம். அதுக்கு மேல 3வது அத்தியாயம் கர்மயோகம். கர்மயோகம் நேர ஆத்ம சாட்சா்காரத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும்னு சாதிக்கிறான் கண்ணன். அதனுடைய ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நேத்திக்கு சொல்லியிருக்கேன். அசத்யா லோகரக்ஷாயை குணேஸ்வரோப்பிய கர்த்திருதாம் சர்வேஸ்வரேவான்யோக்தா திருத்தீயே கர்ம காரியதா. 3வது அத்தியாயத்தில் கர்ம நேர ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கும், நடுவுல ஞான யோகத்தை செருக வேண்டிய தேவையில்லாமல். இது கண்ணன் 3வது அத்தியாயத்துல சொல்றது. அது எதற்காக அந்த மாதிரி சொன்னான்னா, லோகரக்ஷாயை எல்லாருக்கும் ஞான யோகத்துல அதிகாரம் வந்துடும்னு சொல்ல முடியாது. அதுக்கு அதிகாரம் இல்லாதவாளும் இருப்பாள் இல்லையா, அவர்களுக்காகத்தான் கர்மயோகத்தை உரைக்கிறான் கண்ணன். ஆக இந்திரியங்களை அடக்க முடிந்தவர்களுக்கு ஞான யோகம், அடக்க முடியாதவர்களுக்கு கர்மயோகம் என்ன 3வது அத்தியாய ஆரம்பத்துல பிரிச்சுட்டான். லோகேஸ்மின் திவிதா நிட்டா புரா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். என்ன சாங்கியர்கள் ஆத்மாவை அடக்க தெரிஞ்சு இந்திரியங்களை அடக்க தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, அவர்களுக்கெல்லாம் ஞான யோகம், மத்த பேருக்கு கர்மயோகம் என்று சொல்லி வரிசையாக உலக ரட்சணத்துக்காக கர்மயோகத்தை விடவே முடியாது. என்னென்ன காரணங்கள் சொன்னான்? பழக்கப்பட்டது கர்மயோகம் தான். இது கண்ணன் வச்ச முதல் வாதம். 2வது, நமக்கு என்னைக்குமே சுலபமானது கர்மயோகம் தான். இது 2வது வச்ச வாதம். அதுக்கு மேல 3வது, நழுவுவதற்கு இடமில்லாதது கர்மயோகம். ஞான யோகம்னா நழுவிடுறதுக்கு இடம் உண்டு. கரணம் தப்பினா மரணம்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி சிரமம் ஞான யோகத்துல இருக்கிறான். கர்மயோகத்துல அந்த சிரமம் இல்லை. 4வது, ஞான யோகத்தையே ஒருத்தன் அனுஷ்டிக்கிறான்னு வச்சுப்போம், அவனை கூட கர்மயோகம் விடாது. ஏன்னா அவனு சரீரத்தை வச்சுக்க வேண்டியிருக்கு, சரீரத்தை காப்பாத்த சாப்பிடணும், சாப்பிடறதுக்கு சம்பாதிச்சாகணும், அதுக்கு நல்ல தனத்தோட 4 காரியம் பண்ணித்தான் ஆகணும். அதனால அவனையும் கர்மயோகம் விடாது. இப்படி பல காரணங்களாலே கர்மயோகம் உன்னை விட்டு போகாது. அத்தையே அனுஷ்டிப்பாய், யுத்தம் பண்ணுவதே கர்மயோகம் என்ன சொல்லணும் வந்திருக்கான் கண்ணன். அதுல கீழே கடைசியா நேத்திக்கு நாம பார்த்தது 14, 15, 16 நம் 3 ஸ்லோகங்களுடைய அர்த்தம். அதிலே ஒரு சக்கரத்தை பத்தி சொன்னான் கண்ணன். முதல்ல ஜீவாத்மாவை எடுத்து அவன் தான் ஒரு சரீர சம்பந்தத்தோட பிறக்கிறான்னு சொல்லி, அந்த சரீர சம்பந்தத்தாலே கர்மாக்கள் ஏற்படுறதுன்னு சொல்லி, கர்மந்தான் யாக யஜ்யங்களை தூண்டும்னு சொல்லி, யஜ்யம் பண்ணாத்தான் மழை பொய்யும்னு சொல்லி, மழை பெஞ்சாத்தான் அன்ன உற்பத்தி ஏற்படும்னு சொல்லி, அன்ன உற்பத்தியினாலதான் ஜீவராசிகள் வாழ்கின்றன என அழகா ஒரு சக்கரத்தை தெரிவித்தான் கண்ணன். அந்த சக்கரத்தை சுத்தறதுக்கு யாரெல்லாம் உதவுறானோ அவன் கர்மத்தாலே அடிபட்டு சம்சாரத்துல தளப்படுறதில்லை. அதை விட்டுட்டு தனக்காக தளிக பண்ணி தானே அவன் சாட்டுப்பேன், யஜ்யத்தை பத்தி கவலை இல்லை, யாகத்தை பத்தி கவலை இல்லை, எனக்கும் தேவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நான் எனக்காகவே வாழ்கிறேன் ஒருத்தன் சொன்னால் அவன் சம்சாரத்திலே கட்டுப்படுகிறான். என்ன எந்தெந்த கர்மாக்கள் கட்டுப்படுத்தாது, எந்தெந்த கர்மாக்கள் கட்டுப்படுத்தும் என்று வேறுபடுத்தி சொன்னான் கண்ணன். 16வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கும். அதுக்கு மேல 17, 18, 19 நம் 3 ஸ்லோகங்களாலே ஒரு கருத்து வெளியிடப்படுகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப தூரம் இந்த கருத்து ஏற்புடைய தன்று. அப்படின்னா அந்த மாதிரி ஆட்கள் இன்னைக்கு கிடையாது. யார பத்தி இந்த ஸ்லோகத்துல கண்ணன் பேசுறானோ அதற்கு இன்னைக்கு ஆளே இல்லை. ஆளே இல்லாத படுத்தினா நமக்கு தெரிந்த உலகத்திலே இல்லை. ஏன்னா நான் ஏதான ஒண்ணுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னோம்னா அப்ப வேதம் அந்த பாகம் சொன்னது பொய்யாப்படும். வேதத்துக்கு தான் சொன்னதை கேட்டு நடக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த பாகம் வியர்த்தம்னு சொல்லுவாள் இல்லையோ. வேத பாகத்தை வியர்த்தம்னு சொல்லிட்டா பிரமாணமே பொய்த்து படுத்துன்னு அர்த்தம். அதனால நாம என்ன வச்சுக்கணும்னா நமக்கு தெரிஞ்சிருக்கிற உலகத்துல அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஏன்னா நாம இருக்கிறது ஏதோ ஒரு சின்ன உலகத்துக்குள்ள. இப்போ இது பாரத வருஷே பரத கண்டே சகாப்தே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே அஸ்மின் வர்த்தமானே வியாபகாரிக்கே பிரபவாதி 8 சம்பத்சராணாம் மத்தியே இதுல நாம் இருக்கோம். மேரு பர்வத்தத்துக்கு தெற்க இருக்கிறது நம்ம ஊர். இதுக்கு வடக்கே என்ன இருக்கோ மேற்கே என்ன இருக்கோ நமக்கு தெரியாது. நாம இருக்கிறது பாரத கண்டத்திலே. மற்ற கண்டங்களை யார் இருக்கான்னு நமக்கு தெரியாது. நாம இருக்கிறது பாரத வருஷத்தில்.
மொத்தம் 9 வருஷங்கள் ஜம்பு தீபத்திலே, மிச்சம் 8 வருஷத்துல யார் இருக்கா நமக்கு தெரியாது. அதுவும் நாம இருக்கிற ஜம்பு தீபம். மொத்தம் 7 தீபங்கள் பூமண்டலத்திலே, அதுல மிச்ச 6 தீபங்கள்ல யார் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆக இந்த ஸ்லோகங்கள் நம்ம பொறுத்த வரைக்கும் நாம கண்ணால பார்க்கச்சே இந்த மாதிரி ஆள் இன்னைக்கு கிடையாது. யார பத்தி சொல்றாருன்னா கைவல்யார்த்தி. கைவல்யார்த்தின்னா சம்பிரதாயத்துல ரொம்ப தூரம் அதை பத்தி பேசிட்டே இருப்பார். 3 விதமான அதிகாரிகள் உண்டு. ஒருத்தனுக்கு ஐஸ்வர்யார்த்தின்னு பேர், அடுத்தது கைவல்யார்த்தின்னு பேர், 3வது பகவல்லாபார்த்தின்னு பேர். இங்கே இருந்துண்டு கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும் இன்பம், கண்ணால பார்த்து காதால கேட்டு அனுபவிக்கிற மூலியம் நமக்கெல்லாம் ஐஸ்வர்யார்த்திகள்னு பேர். இதுவே போரும்னு சௌக்கியமா இருந்துடுறோம். ஆனா இது பிடிக்காது பல பேருக்கு. இங்கிருந்து முக்தி அடைஞ்சோன்னம் சரீர சம்பந்தம் கூடாது, இது படுத்துற கட்டமும் வேண்டாம், ஆனா பகவான் அனுபவிக்கிறதுக்கு மோட்சத்துக்கு போக மாட்டான், இதையும் வேண்டான்னு சொல்லிட்டான். இவ்வுலகத்து அனுபவம் வேண்டாம், பகவத் அனுபவம் வேண்டாம். அப்ப எடைப்பட்டு ரெண்டும் கட்டான்னு சொல்ற இல்லையோ, அவன் என்ன பண்ணுவானா தன் ஆத்மாவை தானே அனுபவிச்சுட்டு இருந்துருவன். தன் ஆத்மா தன்னைத்தானே அனுபவிக்கிறது. ஆத்மா திருப்தி, ஆத்மாவிலேயே சந்தோஷம், ஆத்மாவிலேயே அனுபவம். இதுக்கு மேல சரீர சம்பந்தமும் வேண்டாம், பகவத் சம்பந்தமும் வேண்டாம். தத்துவங்கள் 3ன்னு பாக்குறோம். ஒன்னு அச்சித்து, அடுத்தது சித்து, 3வது ஈஸ்வரன். அச்சித்த அனுபவிச்சுட்டு இருந்தா அதுக்கு ஐஸ்வர்யார்த்தின்னு பேர். சித்த அனுபவிக்க ஆரம்பிச்சா அதுக்கு கைவல்யார்த்தின்னு பேர். ஈஸ்வரன் அனுபவிக்க ஆரம்பிச்சா பகவல்லாபார்த்தின்னு பேர். இருக்கிற தத்துவம் 3 தத்துவத்துல ஒன்னொன்னு அனுபவிக்கிறவனுக்கு ஒன்னொன்னு பேர். ஆக தத்துவம் அச்சித்து தான் தெரிஞ்சுட்டோம்னா அப்ப கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்ந்துட்டு போடுவோம். இல்ல தத்துவம் ஜீவாத்மா தான் தெரிஞ்சுட்டோம்னா ஆத்மானுபவத்தை நாமே பண்ண ஆரம்பிப்போம். என்னன்னா ஜீவாத்மானுபவம்னா நம்ம நாமே அனுபவிச்சுக்கிறதா இருக்கு, அது வசந்ததில்லை. ஒத்தருக்கொத்தர் அனுபவிச்சாதான் நல்ல அனுபவம் கிடைக்குமே தவிர நம்ம நாமே அனுபவிச்சுக்கிறதுன்னா கொஞ்ச நாள் நீங்க தனியா உட்கார்ந்து பாருங்களேன். இப்ப வீட்டுல இருப்போம், அப்பா இருக்கார், அம்மா இருக்கார், கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம். ஒண்ணுமில்ல, தனி மனிதன். தனியன் 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 எத்தனை நாள் தனிமையோட நாம வாழ்ந்துட முடியும்? எத்தனை நாள் நம்ம நாமே நினைச்சுக்க முடியும்? அவனால ஒரு அறைக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டா ஒரு நாள் இருந்து பார்ப்பான், 2 நாள் இருந்து பார்ப்பான், பிச்சுன்னு ஓடி வந்துட மாட்டானா? அதுக்கு மேலே தனியா நம்ம நாமே அனுபவிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். இன்னொன்னு, சமுதாயமும் அதை ஒற்றுக்கொள்ளாது. ஏன்னு பார்த்தா ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த சமுதாயம் ஒத்துக்கிறது. அதே ஆணை ஆணோ பெண்ணை பெண்ணோ அனுபவித்தா ஒத்துக்காது இல்லையோ. அது நமக்கு நாமே அனுபவத்தை போலே அது தாழ்ந்த இன்பமாக கருதப்படும். அதே போல ஒரு ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவிக்க ஆரம்பிச்சா தாழ்ந்தது. ஒண்ணு, அதை விட இந்த அஜித் அனுபவமே தேவையில்லை. ஐஸ்வர்யார்த்தியா நம்மாட்டம் இருக்கானோ இல்லையா, அவன் பாடே தேவையில்லை. இப்போ அவனால வேற ஏதோ ஒண்ணு அனுபவிச்சு ஆனந்தப்படுறான். ரொம்ப வசந்தவன் பகவான் அனுபவிச்சு ஆனந்தப்பட்டு போறான். அந்த அனுபவம் நித்தியமானது, உயர்ந்தது. இந்த அனுபவம் தாழ்ந்ததா இருந்தா கூட தேவையில்லை. ஆனா இந்த இடைப்பட்ட அனுபவம் கைவல்ய அனுபவம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த கைவல்யம்னு பேரே கேவலம்ங்கிற சொல்லுலேருந்து வந்தது. அனுபவமே கேவலமான அனுபவம்னு பேர் வச்சுட்டா பாருங்க. ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டு சரீர அனுபவம் வேண்டாம், பகவத் அனுபவம் வேண்டாம், நம்ம நாமே அனுபவிச்சுக்கணுங்கிறது பெரிய யோகிகளுடைய நிலை. அந்த நிலையில இன்னைக்கு ஆள் கிடையாது. ஒண்ணு இதுல இருக்கும், இல்ல விட்டா போறோம்னுட்டு பகவத் அனுபவத்துக்கு போட போறோம். அதுக்காகத்தான் முதல்லயே பீடிக்கையில சொல்லிட்டேன், இதுக்கு இப்ப ஆள் ரொம்ப தூரம் கிடையாது. ஏன்னா அந்த ஆத்மா அனுபவம் பண்றது ரொம்ப சிரமமான வேலை, அது ஒண்ணும் சுலபமான வேலை இல்லை. இன்னொருத்தர் பெருமான்கிற அனுபவம் கிடைக்க போறது இல்லை. நம்ம ஆத்மாவை பத்தி நினைச்சு அது கையும் கிடையாது, காலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சூக்ஷ்மமான ஆத்மஸ்வரூபம். இத்தனை கைகாலோட, இத்தனை திவ்யதேசத்திலே, இத்தனை திருவாபரணங்களோட, இத்தனை பத்திரிமார்களோட, இத்தனை உற்சவங்களோட பெருமாள் சேவை சாதிக்கிற சேவே எண்ணம் அவங்கிட்ட போறதுக்கு இவ்வளவு தூரம் கட்டப்படுறதே. கையும் கிடையாது, காலும் கிடையாது, கோவிலும் கிடையாது, உற்சவம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது ஒண்ணுமே இல்லாத ஒரு அணுஸ்வரூபம். இது அனுபவிச்சுன்னு சொன்னா ரொம்ப கட்டமான வேலை. அந்த கட்டமான வேலைக்கு அந்த நாள்ல சில பேர் இருந்திருக்கா. இப்ப அவளை பத்தி தான் பேச்சே இந்த 3 ஸ்லோகத்திலே. அதனால நாம ரொம்ப தூரம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இந்த ஒரு விஷயத்தில், இந்த கைவல்ய அனுபவங்கிற விஷயம் இருக்கே, இதுல கொஞ்சம் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்கும் தேசிக சம்பிரதாயத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு வேறுபாட்டை என்னதுன்னு சொல்றேன். அந்த வேறுபாட்டினால எந்த பிரயோஜனமான இருக்கான்னு நீங்களே யோசிச்சு தெரிஞ்சுங்கோ. முதல்ல வேறுபாடு என்னன்னு பார்ப்போம். இந்த கைவல்யார்த்தி இருக்கானே, அவன் இங்கேருந்து கிளம்பிடுவான். ஏன்னா இந்த சரீர அனுபவம் எனக்கு வேண்டாம். முக்தன் தான் கைவல்யார்த்தி. இங்கேருந்து கிளம்பினவன் விரஜா நதின்னு நம்ம உலகத்துக்கும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு, நம்ம உலகம்னு சொன்னா நான் ஒண்ணு இந்த உலகத்தை சொல்லல, இப்போ லீலா விபூதி முழுக்க, இந்த லீலா விபூதி முழுவதுக்கும் நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டத்துக்கும் நடுவுல கோடுகோட்டாப்பல விரஜா நதி ஓடும். அந்த விரஜையில தீர்த்தமாடுவன்.
தீர்த்தமாடி எழுந்துட்டு 500 அப்சர ஸ்திரீகள் வந்து இவனுக்கு அலங்காரம் பண்ணுவா. சதம் மாலாஹஸ்தாக, சதம் சூர்ணஹஸ்தாக, சதம் வாசோஹஸ்தாக, சதம் அஞ்சனஹஸ்தாக. 10 9வது திருவாய்மொழி சூழ்விசும்பணி முகில்னு 10 பாசுரம். அது முழுக்க நம்மாழ்வார் சாதித்தது இந்த அனுபவத்தை தான். அது கடைசியில 10 திருவாய்மொழியில் பெருமானை சேர்ந்து கெட்டி அனுபவிச்சுட்டார் ஆழ்வார். இந்த 9வது திருவாய்மொழி முழுக்க நீங்க எப்ப அத்தியன உற்சவம் சேவிக்கிறதுக்காக போனாலும் ஆழ்வார் திருவடி தொழுகிற உற்சவம்னு ஆழ்வார் திருநகரில நடக்கும். ஆழ்வார் திருவடி தொழுறார் ஸ்ரீரங்கத்துல நடக்கும், திருவல்லிக்கேணியில நடக்கும். எந்த இடத்துல நாம சேவிக்க போனாலும் இந்த கடைசி நாள் அன்றைய தினம் ஆழ்வார திருக்கைத்தலமா எழுந்துருள பண்ணிப்பா. மெதுவா அடிமேல் அடி எடுத்து வச்சு பெருமானுக்கு அருகிலே சென்று அவன் திருவடியோடு ஆழ்வாருடைய திருமுடியை வச்சுடுவா. நிறைய திருத்துழா எடுத்து அப்படியே மூடிடுவா ஆழ்வாரை. ஒரே நிமிஷம் நம் ஆழ்வாரை தந்தருளல் ஆகாதோ, உலகம் மேற்கொண்டு வாழ்வதற்காக ஆழ்வாரை கொடுத்து விடும் என்ன அர்ச்சகர்கள் அரையர் சுவாமிகள் எல்லாரும் பிரார்த்திக்க, தந்தோம் தந்தோம் தந்தோம், உங்களுக்காக திருப்பி கொடுத்துட்டோம், என்ன திருப்பி கொடுத்துருவோம் எம்பெருமான். வருஷா வருஷம் சாஸ்திர சொன்னத்தை மீறி நாம எல்லாரும் நடக்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லித்து? நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே, மோட்சத்துக்கு போபவன் திரும்பியே வர்றது கிடையாதுன்னு. ஒரு வருஷமா ஆழ்வார் அந்த மோட்சத்துக்கு போறார், பெருமானுடைய திருவடியை தொடரார். நாம திரும்பி கொடுக்கணும்னு கேட்கிறோம், பெருமானும் திரும்பி அனுப்புறான். இது செய்வனான்னு கேட்டார், அவன் ஒருத்தனுக்கு செய்ய முடியாதுங்கிறது எதுவும் இல்லாதபடியால் அவன் வச்ச சட்டம் தான். இங்க வர்றவன் திரும்பி போக மாட்டான்னு அவனே பார்த்து என்ன ஆனந்தத்துக்காக போன்னு சொன்னா போயிட்டு போறான். எத்தையுமே அவனால் செய்ய முடியாதுன்னு நாம சொல்லவே மாட்டோம். அத்தியன உற்சவத்திலே ஆழ்வார் கொண்டு போய் சேர்க்கிறாள் இல்லையோ, அப்ப சேவிச்சுன்னு போறதுதான் இந்த 10 பாசுரங்களும். சூழ்விசும் பணிமுகில் தூரியம் உழைக்கின, ஆழ்கடல் அலை திரை கையெடுத்தாடின. ஆழ்வார் கிளம்பி மேல போறாராம். பக்கத்துல இருக்கிற சமுத்திரங்கள்லாம் கையெடுத்து நம்ம வண்டியில ஏறி போறச்சே இப்படி எல்லாரும் காட்டுறாளோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த கடல் அலைகள்லாம் காட்டியிருக்கும் போது இருக்கு ஆழ்வார் கிளம்புறதே. ஆழ்கடல் அலதிரை கையெடுத்தாடின, ஏழ்கடலும் வளமேந்திய என் அப்பனான பகவானுடைய தமர்கள் ஒருத்தன் கிளம்பி மோட்சத்துக்கு போறானேன்னு அத்தனை பேருக்கு ஆனந்தமா போகட்டும். ஒரு ஜீவாத்மாவுக்கான இன்பம் நித்திய இன்பம் கிடைச்சு சொல்லியோ என்ன எல்லாரும் கை காட்டி அனுப்பி வைப்பார்கள். கொண்டு போய் ஆழ்வார் திருவடி தொழுவர். பிரசங்காத்து விண்ணப்பம் பண்றேன். மத்த எல்லா திவ்யதேசத்திலையும் ஆழ்வார் போய் திருவடி தொழுவர். ஆனா ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர் அங்க ஒரு தனி சிறப்பு. திருமுடி சேவைன்னு சொல்லுவா. பொலிந்த நின்னபிரான எழுந்துருள பண்ணி கொண்டு வந்து ஆழ்வார் தலைக்கு மேலே எழப்பண்ணுவா. மத்த எல்லா ஊர்லயும் நம்மாழ்வாரை கொண்டு போய்த்தான் பெருமாளுடைய திருவடிகளிலே ஏழ பண்றது வழக்கம். ஆனா அந்த ஒரு திவ்யதேசத்துல மட்டும் திருவடி தொடர்றதும் உண்டு. ஆனா மத்த நாட்கள் பார்த்தோம்னா புலிந்தன்பிரான் அந்த ஊர் பெருமாள், அந்த பெருமாளை மெதுவா அர்ச்சக சுவாமிகள் ஏழ பண்ணு வந்து நம்மாழ்வார் திருமுடிக்கு மேல அப்படியே வச்சு சேவை சாதிப்பார்கள். ஏன்னா பெருமான் தானே ஆழ்வாருடைய திருமேனில இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கான். முதல் 10 9வது திருவாய்மொழி இவையும் அவையும்னு 10 பாசுரங்கள். அதுல என்னுடைய சூழலுளானே, என் அருகலிலானே, என் ஒக்கலையானே, என் மார்கணையானே, என் நெத்தியுளானே, என் உச்சி உளானே. ஒரு இடமா பெருமான் ஆழ்வார் திருமேனில ஏறுட்டானான். இந்த உச்சியில வந்து சேர்றதுக்காக இவ்வளவு பாடுபட்டானோ இல்லையோ, அதனால உச்சியிலேயே கொண்டு வச்சு சேவை பண்ணி காட்டுவார்கள். இது பொலிந்தன்ன பிரான் இடத்துல அனுபவம். இதே மாதிரி நாமும் ஒரு நாள் கிடைக்கும். இது ஆழ்வார் கிடைச்சது மட்டும் இல்லை, நாமும் சாஸ்திரம் சொன்னபடி வாழ்ந்து சரணாகதர்களாக இருந்து ராமானுஜ சம்பந்தம் இருக்குங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்து அவர் சொன்னபடி நடந்தால் இந்த சூழ்விசும்புணிமல் மொத்தம் நமக்கும் உண்டு. அது ஒண்ணு நம்மாழ்வாருக்கு மட்டும்தாங்கிறது இல்லை, நமக்கும் உண்டுங்கிற நம்பிக்கை முதல்ல வரணும். அதனால ஆழ்வார் சொன்ன சொல்படி நடக்கணுங்கிற செயல்பாடு அடுத்தது வர வேண்டும். இங்கேருந்து கிளம்பி போறோம், பிரஜாநதியில தீர்த்தமாடுவோம். தீர்த்தமாடி எழுந்து உள்ளுக்குள்ள போறச்சே எல்லாரும் அலங்காரம் பண்ணுவாளா. இவன் என்ன பண்ணுவான், அதை தாண்டி திருமாமணி மண்டபம்னு இருக்கும். பெரிய மண்டபம், நடுவிலே ஸ்ரீயாசக ஆசீனம். கத்தியத்திரயத்துல ராமானுஜர் சாதித்தார். வலது பக்கத்திலே ஸ்ரீதேவி, இடது பக்கத்திலே பூதேவி நீளாதேவி நாச்சிமார்கள். இவர்களோட வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரசிந்தியாத்மா பக்தைஹி பகவதை சா. எல்லாரோடையும் ஒரு ராஜா ராஜ தர்பார் நடத்துறாப்புல பெருமான் வீத்திருப்பன். அந்த இடத்துக்கு உள்ள போய் விழுந்து சேவிச்சுட்டு அங்கேந்து போய் பெருமானுடைய திருமடியில ஏறி நாம உட்கார்ந்து விடுவோம். இது நடக்கிறது ஒரு ஜீவாத்மாவுக்கும் ஒரு முக்தாத்மாவுக்கும். இது போகாம இவன் என்ன பண்ணுவான், நம்ம இப்ப கைவல்ய ஆர்த்தியை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ணுவான், இந்த விரஜா நதியில தீர்த்தம் ஆடிட்டு நேர உள்ள போக மாட்டான். இந்த பக்கத்துல நீள எங்கேயோ போய் ஒரு மூலையில ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துட்டு, இந்த இடம் சௌக்கியமா இருக்கு, சம்சார சம்பந்தம் இல்லை, சம்சார துன்பமும் இல்லை, நான் இங்கேயே உட்காந்து ஆத்மாவை அனுபவிச்சுக்கிறேன்னு உள்ளேயே போக மாட்டான். இதுதான் இந்த கைவல்யார்த்தி படுற பாடு. அப்ப ஒரு மூலைக்கு போடுறானோ இல்லையோ, இதெல்லாத்தையும் நம் பெரியாழ்வார் அமைத்து காட்டினார்.
ஏழு நிலத்திடுவதன் முன்னம் வந்து. இந்த பாசுரமே கைவல்யார்த்திய பத்தி தான். ஏழு நிலத்திடுவதன் முன்னம், ஏழுன்னா அந்த மிச்சம் இருக்கிற சரீரம், நிலத்திடுவதன் முன்னம் இத கொண்டு போய் தீ மூட்டிடுவா, எரி ஊட்டிடுவாளோ இல்லையோ, இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம், எங்க இடத்துல வந்துருங்கோ. அந்த நெருப்ப மூட்டி நீங்க கைவல்யார்த்தியா இருந்துட்டீங்கன்னா உங்களை காப்பாத்துறதுக்கு அப்புறம் வழி கிடையாது. ஏதோ ஒரு மூலையில போய் உட்கார்ந்து விடுறானே தவிர பகவத் அனுபவத்துக்கு வருவது கிடையாது. இது கைவல்யார்த்திக்கு இருக்கிற பெரிய காட்டம். இதுல ஒரு சின்ன வித்தியாசம். பிள்ளலோகாச்சாரியருடைய தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தின்படி விரஜா நதியை அவன் தாண்டது, விரஜா நதியை தாண்டி அப்புறம் மூலையில பரமோதத்துல ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து விடுறான். இது தென்னாச்சாரிய சம்பிரதாயம். தேசிகனுடைய அபிப்பிராயத்தின்படி விரஜா நதியை அவன் தாண்டதில்லை, லீலா விபூதிக்குள்ளதான் இருக்கிறான், லீலா விபூதிக்குள்ளேயே வாழறான் ஒருத்தர் சொன்னார். இல்ல விரஜா நதியை தாண்டி நித்திய விபூதிக்குள்ள போயிடுறான், ஆனா நேர பெருமானிடத்துல போறதில்ல, ஒரு மூலையில போய் உட்கார்ந்து விடுறான் அப்படின்னு பிள்ளலோகாச்சாரியர் அபிப்பிராயப்பட்டார். இதுல பெரிய வாதம். இத்தனை இந்த கட்சிக்கு ஒரு 1000 பேர், இந்த கட்சிக்கு ஒரு 1000 பேர், இங்க வாதம் அங்க வாதம், அங்க வாதம் இங்க வாதம். கடைசியில என்ன நாம இப்ப மறந்து போட்டோம்னா, சாமி 2 பேரும் இவ்வளவு நன்னா வாதம் பண்றீங்களே, அந்த மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு இருக்கானா காட்டும்னா 2 பேரும் இல்லைன்னு விடுவா. கடைசியில இன்னைக்கு இது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அந்த ஆள் இன்னைக்கு இருக்கானான்னு பார்த்தோம்னா கைவல்யார்த்தி தான் கிடையவே கிடையாது. இன்னைக்கு யாருக்கு அந்த அளவுக்கு யோக பிரபாவம் இருக்கு, சரீரத்தை திறந்து என் ஆத்மாவை நானே அனுபவிச்சுக்கிறேன், இந்த பெருமானம் வேண்டாம் எனக்கே நான் சொல்ற அளவுக்கு யோக பிரபாவமே இன்னைக்கு ஆரிடத்திலையும் கிடையாது. அப்ப இந்த விசாரங்கள்லாம் ஏதோ சாஸ்திரம் சொல்லித்துங்கிறதுக்காக வித்வான்கள் விசாரம் பண்ணலாமே தவிர நமக்கு இது எதனால எந்த லாபமுமே கிடையாது. சரி, இத்தனை தூரம் 2 பேரும் இதை பத்தி எழுதியிருக்காளே, 2 பேர்கிட்டையும் போய் கேட்போம். சுவாமி நீர் கைவல்யார்த்தி அங்க போறான்னு சொன்னீரே, கைவல்யார்த்தியா இருக்கலாமா? விரஜா நதியை கைவல்யார்த்தியா நான் இருக்கட்டுமான்னு கேட்டா, ஐயோ அப்படி இருக்கப்படாதுங்கிறதுக்கு தான் இத்தனையும் சொன்னேன்னு பிள்ளலோகாச்சாரிய சொல்லிடுவார். வேதாந்த தேசிக இடத்துல போய் சரி இந்த ஊருக்குள்ளேயே தானே இருக்கான், நன்னா தானே இருக்கான், அவனாட்டம் வாழலாமான்னா கூடவே கூடாது, கைவல்யார்த்தியா கூடவே கூடாது, மோட்சத்துலதான் ஆசை இருக்கணும்னு. 2 பேரும் கடைசியில சொல்றது கைவல்யார்த்தியா நாம இருக்கப்படாதுன்னு. இந்த இருக்க கூடாதுன்னு ஒருத்தனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை சண்டை எதுக்குன்னு தான் தெரியல. இப்போ 2 பேர்ல யாருமே கைவல்யார்த்தி கூடும் ஒத்துக்க போறது இல்ல. 2 பேர் சம்பிரதாயமும் பகவல்லாபார்த்தியா தான் இருக்கணும்னு. 2 பேரும் ஐஸ்வர்யார்த்தியும் கூடாது, கைவல்யார்த்தியும் கூடாதுன்னுடுவா. ஆனா இந்த கைவல்யார்த்தி எப்படிங்கிறவன்ல தான் பெரிய சண்டை. இப்போ 18 வித்தியாசங்கள் 2 சம்பிரதாயத்துக்கும் உண்டு. அந்த 18ல கிட்டத்தட்ட 12 இன்றைய காலத்துக்கு பிரயோஜனமே இல்லாத போயிடும். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 6 தேரும். அந்த 6லயும் நமக்கு பாதி புரிய போறது நிச்சயம் கிடையாது. இப்போ இப்படி இருக்கிற ஒண்ணுனாலதான் இவ்வளவு தூரம் வகுப்பு வாதம்னு பார்த்தோம்னா அவன் சுயலாபத்துக்காக ஏதோ ஒண்ணு வளர்த்துட்டே போவோம். இப்ப கைவல்யார்த்தியை பத்தி நிறைய சாஸ்திர வாக்கியம் இருக்கு, நிறைய ஆழ்வார் பாசுரம் இருக்கு, 2 பேர் இது இருக்கு, படிங்க பேசலாம். 8, 10 இன்னும் 10 வரைக்கும் கூட நிறைய வாக்கியங்கள் இருக்கு, பேசிருக்கலாம். கடைசியில 10 என்ன பண்ணணும், இவ்வளவெல்லாம் மோசமா கைவல்யார்த்தி இருக்கிறதுனால நீங்க இருக்காதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எழுந்து போனப்போ. அதுக்கு எதுக்கு சுவாமி 2 மணி நேரம் இப்ப வேற நடிச்சு அவன் வாண்டான்னு முதல் வார்த்தையிலே சொல்லியிருந்தா வாண்டான், நாங்க தான் இல்லையே. யாருக்கு இப்ப இந்த சக்தி இருக்கு கைவல்யார்த்தி ஆக இல்லாத ஒன்ன பத்தி பேசி இல்லாத ஒண்ணுனால பிரிவினையும் கிளப்பி கொண்டு அவர்கள் காலத்துல இருந்திருக்கலாம். அப்படின்னு சொல்றத ஞாபகம் வச்சுக்கோ. அவா பேசினது வியர்த்தம் நான் சொல்ல வரல, நம் காலத்துக்கு ஒவ்வாதுன்னு தான் இப்ப சொல்லவே வரேன். ஏன்னா நாம் இருக்கிற காலத்துல உள்ளத்துக்கு ஏதோ ஓடுறோம். 7:45 போட்டிருக்கோம், 7:45 வர்றதுக்கு நமக்கு எவ்வளவு கட்டமா இருக்கு, இப்போ முடிச்ச அப்புறம் போய் சேர்றதுக்கு எவ்வளவு கட்டமா இருக்கு. இந்த வாழ்க்கைக்குள்ள கைவல்யார்த்தி இங்க போய் உட்காண்டா அங்க போய் உட்கார்ந்தானான்னு நாம கேட்டுட்டோம்னா அர்த்தமில்லாத வீணான காலத்தை போக்குகிற வாதம். இருக்கிற நாளைக்குள்ள தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தத்தை தெரிஞ்சுப்போம். சண்டை பூசல குறைச்சுக்கிறதுக்கு பாடுபடுவோம். ஏதோ இருக்கிறதுக்குள்ள ஒத்து போறதுக்கு வாழணுமே தவிர ஒவ்வாமையினாலே பிரயோஜனம் இல்லை. இனி ஸ்லோகத்தை பார்ப்போம். 3 ஸ்லோகங்கள், அதுல 2 ஸ்லோகம் கைவல்யார்த்தி பண்ண வேண்டாம். அர்ஜுனா நீ கைவல்யார்த்தி இல்லை, அதனால பண்ணித்தான் ஆகணும். இதான் இப்ப 3 ஸ்லோகம். அதுல முதல் 2 ஸ்லோகம் கைவல்யார்த்திகள் கர்மயோகத்தை அனுஷ்டிக்க தேவையில்லை. ஏன்னா இத்தனை நாள் கர்மயோகத்தை அனுஷ்டிக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டானோ இல்லையோ, கைவல்யார்த்தி அனுஷ்டிக்க தேவையில்லை. ஏன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்மயோகத்தை அனுஷ்டிப்பதே ஆத்ம சாட்சா்காரம் பெற. அவன் தான் ஆத்ம சாட்சா்காரம் பெற்று ஆத்மாவையே அனுபவிச்சுருக்கானே, அதனால இனிமே அவன் கர்மயோகத்தை அனுஷ்டிக்க வேண்டாம். 2வது ஆத்ம சாட்சா்காரம் எதுக்கு பெற்றோம், அடுத்த நிலை பரமாத்ம சாட்சா்காரம் பெற்று பகவத் அனுபவத்துக்கு. அதான் வாண்டவே வேண்டான்னு அவன் போய் உட்காந்துருக்கானே, அவன் எதுக்கு கர்மயோகம் பண்ண போறான்? அப்போ என்ன இப்ப அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துருது, கைவல்யார்த்திகள்லாம் கர்மயோகம் பண்ண மாட்டான்னு சொல்லிருக்கியே, நீ என்னன்னு பார்த்தா இத்தனை ஸ்லோகமா எல்லாரும் மனம் கைவல்யார்த்தி பண்ண மாட்டானேன்னு இவன் ஆட்சேபம் கிளப்பினான். ஏன்னா இவன் தேடின்னு இருக்கிறது வேண்டாம்ங்கிறதுக்கு வழி. இப்போ இவன் கைவல்யார்த்தியை பிடித்து ஆட்சேபம் கிளப்ப, நீ கைவல்யார்த்தி இல்ல அர்ஜுனா கவலைப்படாதே பண்ணுட்டான் கண்ணன். இப்போ
அதான் இந்த 3 ஸ்லோகங்களுடைய பொருள். அதுல முதல் 2 ஸ்லோகங்களாலே 17வது ஸ்லோகம் ஆத்மன்னேவ கைவல்யார்த்திய பர்த்தி யஸ்து